ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் SQL இன்ஜெக்ஷன் வால்னபிலிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது SQL இன்ஜெக்ஷன் வால்னபிலிட்டி வந்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலான வால்னபிலிட்டி. ஓகேவா? அது வந்துட்டு எப்போது டேட்டா பேஸ் இருக்குனாலே அதில் SQL இன்ஜெக்ஷன் வால்னபிலிட்டி இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகேவா? அது வந்து நம்ம சிம்பிளாக SQL இன்ஜெக்ஷன்னா இதுதான், அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துடலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி. இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கிற ஃபைலு. ஓகேவா? இந்த வெப்சைட்டில் தான் கைஸ் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இது வந்துட்டு OWASP உருவாக்குன்னா வல்னரபிள் வெப்சைட். ஓகேவா? இதில் வந்து வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கிற வல்னபிலிட்டிஸ் வந்து இதில் நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? SQLனா ஒன்றும் இல்லை கைஸ், அது வந்துட்டு ஒரு டேட்டா பேஸை வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஓகேவா? அது பேர் வந்து ஸ்ட்ரக்சர்டு ஓகேவா? ஜென்ரலாக எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம வந்துட்டு கிளைண்ட் யூசர். ஓகேவா? யூசர் வந்துட்டு ப்ரௌசரில் வந்துட்டு ரெக்வஸ்ட் அனுப்புகிறோம், லாகின் பண்ணுறோம். ஓகேவா? அதாவது லாகின். ஓகேவா? ப்ரௌசரில் லாகின் பண்ணுறோம் ஒரு வெப்சைட்டில். இப்போ ப்ரௌசர் வந்துட்டு நம்ம லாகினோட டேட்டா. ஓகேவா? நம்ம லாகின் டேட்டாவில் என்னென்ன இருக்கும்? இமெயிலு ஆர் யூசர் நேம். ஓகேவா? யூசர் நேம் இருக்கும், அப்புறம் பாஸ்வேர்டு இருக்கும், கன்ஃபார்ம். ஓகேவா? இது ரெண்டுமே வந்துட்டு நம்ம லாகினோட க்ரெடென்ஷியல் நம்ம எடுத்துகிட்டு ப்ரௌசர் வந்து கொடுக்கும். சர்வர் வந்து என்ன பண்ணோன்னா சர்வரோட டேட்டா பேஸ் இல்லை வந்துட்டு அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்துட்டு இருக்கா அப்படின்னு பார்க்கும். அது எப்படி பார்க்கும்னா, செலக்ட் ஃப்ரம் யூசர்ஸ்ன்ற ஒரு டேட்டா பேஸ் டேபிளில் வேர். ஓகேவா? யூசர் நேம் ஈக்குவல் டு சும்மா இப்போ நம்ம வந்து லாகின் வந்து டெஸ்ட்டில் பண்ணுறோம் ஓகேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? அண்ட் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு டெஸ்ட். ஓகேவா? இந்த மாதிரி வந்துட்டு கமாண்ட் வந்துட்டு சர்வர் வந்து எடுக்கும். சர்வர் வந்துட்டு அதோட டேட்டா பேஸில் இந்த மாதிரி ஒரு கமாண்டு போட்டு இருக்கான்னு பார்க்கும். சப்போஸ் நான் போட்ட அந்த யூசர் நேம் டெஸ்ட்டும் பாஸ்வேர்டு டெஸ்ட்டும் இருந்துச்சுன்னா என்னை வந்துட்டு என்னோடய டேஷ்போர்டு கூடும். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு அண்டோட மெயினான கோல் என்னென்னா போத் கண்டிஷனும் வந்துட்டு ட்ரூவாக இருக்கணும். ஓகேவா? யூசர் நேம் வந்து ட்ரூவாக இருக்கணும், ஃபால்ஸும் ட்ரூவாக இருக்கணும். அப்போ தான் நம்ம விளையாடும். ஓகேவா? இந்த இடத்துல என்ன ஆகும்னா, நம்ம வந்துட்டு ஒரு பேலோட வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. ஹேக்கர்ஸ் எப்போவுமே வந்துட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேலோட வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணுவான், SQL பேலோடு. ஓகேவா? அது எப்படி இருக்குன்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல ஆர் 1 ஈக்குவல் டு 1 டேஷ். ஓகேவா? இங்கே என்ன நடக்கும்னா, ஓகே இப்போ இங்கே என்ன நடக்கும்னா, இங்கே யூசர் நேம் வந்துட்டு டெஸ்ட். ஓகேவா? யூசர் நேம் வந்து நம்மளுக்கு டெஸ்ட்டுன்னு தெரியும். இப்போ என்ன ஆகுது, ஆர் கண்டிஷன் இப்போது அண்டு வந்து ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ. ஓகேவா? இங்கே ஆர் வந்துட்டு இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருந்தால் மட்டுமே போதும். ஓகேவா? ஆர் 1 ஈக்குவல் டு 1 எப்போவுமே 1 தான். ஓகேவா? அது ட்ரூ. டேஷ்னா அது ஒரு கமாண்ட். பைத்தானில் எப்போவுமே நம்ம வந்துட்டு இதை போட்டதுக்கப்புறம் அது கண்டுக்காதில்ல, அதுக்கப்புறம் லைன் இருக்கிறதுலாம் கண்டுக்காதில்ல. அதே போல் SQL வந்து டேஷ்னு போட்டால் அது அதுக்கப்புறம் இருக்கிறதுல கமாண்டு. அப்போது பாஸ்வேர்டு இந்த இது வந்து ஃபுல்லாகவே வந்து அது கமாண்டாக எடுத்துக்கும். ஸோ இது கணக்கே கிடையாது. அப்போ இங்கே என்ன அர்த்தம்னா, டெஸ்ட்டுன்னு ஒரு யூசர் நேமை பாஸ்வேர்டு வந்துட்டு 1 ஈக்குவல் டு 1. அதாவது இது வந்து இதுவும் ட்ரூ. SQL இன்ஜெக்ஷன் எதுக்கு இப்போ யூஸ் பண்ணுறப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்.
பாஸ்வேர்டே இல்லாமல் யூசர் நேமை வச்சு நம்ம வந்து எந்த ஒரு டேட்டா பேஸ் எந்த ஒரு யூசரோட டேட்டாவனா எடுத்துடலாம். ஓகேவா? அதுதான். வாங்க இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். ஓகேவா? சாரி கைஸ், நான் வந்துட்டு இது ப்ராக்ஸி டிசேபிள் பண்ண வந்துட்டேன். இங்கே பார்த்தா உங்களுக்கு தெரியும், நார்மல் வந்துட்டு ஏதோ ஒரு நிறைய பொருள் வந்து விற்கிறாங்க. ஓகேவா? ஜூஸு, ஃப்ரூட்ஸு எல்லாமே விற்கிறாங்க. ஓகேவா? இங்கே அக்கௌண்ட் இருக்குது. ஓகேவா? ஓ, நான் இது வந்து இது பண்ண வந்துட்டேண்ணா. ஓகே கைஸ், இப்போது நான் நார்மல் லாகின் பண்ணுறேன். ஓகேவா? test 1 2 3 4 5 6 லாகின் பண்ணுறேன். ஓகேவா? இதே வந்துட்டு நார்மலாக என்னோடய அக்கௌண்ட். ஓகேவா? test@test.com. ஓகேவா? என் அக்கௌண்ட்டில் போனால் நார்மல் டெஸ்ட் இருக்குது, நான் பண்ணுற இதெல்லாம் இருக்கும். ஓகேவா? நான் ஆர்டர் போட்டது, என்னோடய டேட்டாலாம் இருக்கும், என் டேஷ்போர்டு எல்லாம். ஓகே, என் பேஸ்கெட்டில் ஒன்றுமே இல்லை, நான் வந்துட்டு இந்த இது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஆட் ஆயிடுச்சு, என்னோடய பேஸ்கெட்டில் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? என்ன பண்ணுறேன், நான் வந்துட்டு லாக் அவுட் ஆகிறேன். ஓகேவா? லாக் அவுட் ஆனோடனே எதுவுமே. ஓகேவா? நான் லாகின் பண்ணுறேன். இப்போது ஜென்ரலாக வந்து நான் அட்மின். ஓகேவா? admin@test.com நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இல்லை 1 2 3 4 5 கொடுக்குறேன். லாகின் ஆகணும். லாகின் ஆகாது, இன்வேலிட் யூசர் நேம் ஆர் பாஸ்வேர்டு. ஓகேவா? இப்போது பாஸ்வேர்டு வந்துட்டு நான் வந்து சும்மா 1 2 3 4 5 6 இன்னும் வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போ இமெயில் வந்து இப்போ இமெயிலில் அந்த SQL இன்ஜெக்ஷனோட பேரோட வந்து கொடுக்க போகிறோம். எப்போவுமே ஒரு வெப்சைட் வந்துட்டு வல்னரபிளாக SQL இன்ஜெக்ஷனுக்கு வல்னரபிளாக இருக்குது அப்படின்னா, SQL இன்ஜெக்ஷனுக்கு எப்போவுமே ஒரு இது வல்னரபிளாக இருக்குது அப்படின்னா, ஒரு யூசர் நேமு இல்லை பாஸ்வேர்டு செக்ஷன் ஆண்ட நீங்கள் வந்துட்டு ஒரு சிங்கிள் கோலன் இல்லைன்னா வந்துட்டு ஒரு டபுள் கோலன் இது போட்டிங்கன்னா அது வந்து 500 இன்டர்னல் எரர் அடிக்கும். ஓகேவா? நான் இங்கே சும்மா இங்கே போடுறேன், லாகின் பண்ணுறேன். ஓகேவா? இன்வேலிட். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல வந்துட்டு இதுமாதிரி போட்டிங்கன்னா 500 இன்டர்னல் எரர் அடிக்கும். ஓகேவா? எப்போவுமே இப்போ நம்ம வந்து பர்ப் ஸ்டூட்டில் வந்து பார்த்தா தெரியும், இங்கே வந்து இங்கே காட்டல. ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்னோடய பேலோட வந்து இன்ஜெக்ட் பண்ணுறேன். -6 இது பாருங்கள், 1 = 1 -- ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து என்ன வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? நான் வந்து இப்போது லாகின் பண்ணுறேன். லாகின் பண்ண உடனே அக்கௌண்ட் பார்த்தா டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் எப்போவுமே அட்மினோட அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அட்மினோட அக்கௌண்ட்டுக்கும் வந்தாச்சு. ஓகேவா? வெறும் அந்த பேலோடு யூஸ் பண்ணி நம்ம அட்மினோட அக்கௌண்ட்டுக்கு வந்தாச்சு. இதில் வந்துட்டு நம்ம யூசர் நேம் வந்து என்ன வச்சுக்கலாம், ஹேக்ட். ஓகேவா? ஓகே, நான் யூசர் நேமும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்ற முடியுது. என்னால் அட்மினோட அட்மின் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா யூசர்ஸோட டேட்டாவும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? பாருங்க, அட்மினோட இமெயிலு, ஆர்டர்ஸ் அண்ட் பேமெண்ட், ஆர்டர் ஹிஸ்ட்ரி பாருங்க. ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். ஒரு சிம்பிள் SQL பேலோடு மூலமாக நம்மளால் வந்துட்டு அட்மினோட அக்கௌண்ட்டே டேக் ஓவர் பண்ண முடியுது. ஓகேவா? இதே போல் அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு இன்னும் வெப் அப்ளிகேஷனோட காமன் வால்னரபிலிட்டிஸ்லேருந்து ஏகப்பட்ட வால்னரபிலிட்டிஸோட பற்றி வீடியோ வந்துட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கன்ஃபார்ம் வந்துட்டு நான் வந்து சால்வ் பண்ணுறேன். ஓகே, பை காய்ஸ்.